ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பீனட் பட்டர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 100 கிராம் வேர்க்கடலை நல்லா வறுத்து ஆற வச்சுருக்கேன். வறுத்துட்டேன், நல்லா கிறிஸ்பியாக வறுத்துட்டேன். ஆனால் பச்சை வேர்க்கடலை வாங்கி நான் வறுத்தேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் வாங்கி ஒரு 2 நிமிஷம் சூடு பறக்க வறுத்துட்டு ஆற வச்சுருங்க. இது நல்லா இப்போ ஆறிச்சு. இதுக்கு தோல் நீக்கிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், தோல் நீக்கிட்டு வந்தாச்சு. 1-2 மிஸ் ஆயிருந்தால் தப்பு கிடையாது, ஆனால் நிறைய தோலோடு வச்சிடாதீங்க. ஏதோ 1-2 மிஸ் ஆயிருந்தால் நோ ப்ராப்ளம். நிறைய தோல் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ நீக்கினதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை லேசாக குறப்பாக ஃபஸ்ட்டு ஒரு 2 ட்ரிப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம். இப்போ இதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நிறைய இல்லை, இதை பாருங்கள், ஒரு பிஞ்சு சால்ட்டு தான். அது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நிறைய நாட்டு சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் நிறைய நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா ஹனி கூட சேர்த்துக்கலாம். இதை போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா 2-3 வாட்டி பல்ஸில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அரைங்க. பல்ஸில் நார்மல் அரைச்சா கூட கொஞ்சம் கொஞ்சமாக அரைங்க, இல்லாட்டி மிக்ஸி சூடாகி கெட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு அரைங்க. சூப்பராக நம்மளோட பீனட் பட்டர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கூட நைஸாக அரைக்கலாம். என் பையனுக்கு கொஞ்சம் லேசாக கொஞ்சம் நர இருந்தால் பிடிக்கும். அதனால் நான் இப்படி இன்னும் ஃபைன் பேஸ்ட்டாக கூட அரைக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான நம்மளோட பீனட் பட்டர் ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.